சரணம் சரணம் கச்சாமி. மே மாதத்திற்கான மாதத்தந்திர செய்தித்தாள். எங்கள் பி3வை ஆசிரியர், ஊக்குவிப்பாளர் பாரதி மாஜி நடத்தும் இந்த மாதத்தந்திர ஆய்வறிக்கையை செய்வதன் மூலம் நீங்கள் அனைவரும் 2025 மே 1 முதல் 2025 ஜூன் 1 வரை நிறைய நன்மைகளை பெறலாம். பப்ரிச पहले आठ वाक्य। परमं शरणं गच्छामि, अंशं शरणं गच्छामि, अद्वैतं शरणं गच्छामि, आनंदम शरणं गच्छामि, चरणम शरणं गच्छामि। हे परम जी, मुझ पर कृपा करो। सिर झुकाकर परम जी को நமஸ்கார் करता हूँ। பரம் ஜி, மே மாதத்தின் இந்த மாதத்தந்திர பிரார்த்தனைக்கு உங்கள் பலத்தை கொடுங்கள். இந்த பிரார்த்தனை செய்வதன் மூலம் இந்த மாதம் முழுவதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். பரம் ஜி, இந்த மாதம் எனது தொழில் மற்றும் வேலையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். எனது வருமானம் அதிகரிக்கட்டும். எனது செழிப்பு அதிகரிக்கட்டும். நான் சரியான முறையில் சம்பாதிக்கவும், நான் சரியான முறையில் செலவழிக்கவும், நான் கொஞ்சம் பணம் சேமிக்கவும், எனது வருமானத்தில் ஒரு பகுதியை பி3வை விளம்பரத்தில் முதலீடு செய்ய வேண்டும். எனது கடின உழைப்பால் சம்பாதித்த பணம் ஆடம்பரம் மற்றும் மருத்துவ செலவுகளில் வீணாகாமல் இருக்கட்டும். இதற்காக நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு நேரடி ஆன்லைன் ஆஃப்லைன் பி3வை லக்ஷ்மி சமர்த்தி வகுப்பில் நிச்சயமாக கலந்து கொள்வேன். மேலும் கூகுள் மீட்டில் பி3வை லக்ஷ்மி சமர்த்தி அனுசந்தன் வகுப்பில் 18 மே 2025 ஞாயிறு கலந்து கொள்வதன் மூலம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வந்தனாகவும் மாற எனக்கு பலத்தை கொடுங்கள். கடுமையான வெப்பம், வெப்பக்காற்று மற்றும் நீரிழப்பு ஆகியவற்றின் தீய விளைவுகளிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ள பரமரக்ஷ டச் கார்டு மூலம் தண்ணீரை தயாரித்து அதிகபட்ச தண்ணீரை உட்கொள்வேன். பேரிடர்கள், சளி, இருமல், காய்ச்சல், வைரஸ் தொற்றுகள் மற்றும் வானிலை தொடர்பான பிற நோய்களிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நான் பரம விபூதியை அணிந்து பரம சின்னம் பரமசக்தி நீரை தண்ணீரில் சேர்த்து குளிக்கும் முறை மற்றும் உணவு வழங்கும் முறையாய் பயன்படுத்துவேன். மேலும் வேறு எந்த வகையான நோய்களிலிருந்தும் பாதுகாப்பிற்காக கடைசி ஞாயிற்றுக்கிழமை 25 மே 2025 மாலை 7 மணிக்கு பி3வை மாதத்தந்திர நோய் தடுப்பு ஆராய்ச்சி வகுப்பிலும் கூகுள் சந்திப்பில் 14 மே 2025 ஞாயிறு பி3வை நோய் தடுப்பு ஆராய்ச்சி வகுப்பிலும் நிச்சயமாக கலந்து கொள்வேன். இந்த அந்நேர் தினத்தன்று 11 மே 2025 ஞாயிற்றுக்கிழமை பாரதி மாவுக்கும் என் அம்மாவுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கும் விதமாக பி3வை ஒரு பரிசாக நான் நிறைய ஊக்குவிக்க வேண்டும். பரம்ஜி, எனக்கு அத்தகைய பலத்தை கொடுங்கள். நான் பி3வை அந்நேர் தின வகுப்பில் நானே கலந்து கொள்வேன். பரம்தாம் 1337 செக்டர் 19 பிரதாபத் அல்லது ஆன்லைனில் வருவதன் மூலம் மற்றவர்களையும் வகுப்பிற்கு வர ஊக்குவிப்பேன். பாரதிமா பரம்ஜியை அம்மா என்று அழைத்தவர். பரம்ஜியும் என் அம்மாவும் மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக நான் அவரிடம் பிரார்த்தனை செய்வேன். பரம்ஜி, முன்னோர்களின் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் குடும்பத்தின் மீது நிலைத்திருக்கட்டும். நிலவில் உள்ள வேலைகள் விரைவில் முடிக்கப்பட வேண்டும். முன்னோர்கள் திருப்தி அடைந்த சந்ததியினரை ஆசீர்வதிக்க வேண்டும். மேலும் எந்த வகையான பித்ரு தோஷம், பாகிய தோஷம், சூழ்நிலை தோஷம், தீய கண், யாருடைய கெட்ட செயல்கள், எதிரிகளின் தீய விளைவுகள், கிரக தோஷம், வாஸ்து தோஷம் மற்றும் காலசார்பு தோஷம் ஆகியவற்றை நீக்கவும் நான் நிச்சயமாக பி3வை சோமவதி அமாவாசை நேரடி வகுப்பில் மே 26, 2025 கலந்து கொள்வேன். அதிகபட்ச நன்மைக்காக முடிந்தவரை என் வீட்டில் பி3வை அமாவாசை கூகுள் மீட் வகுப்பையும் ஏற்பாடு செய்வேன். திருமண வாழ்க்கையில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் அதிகரிக்க கணவரின் நீண்ட ஆயுள் மற்றும் பாதுகாப்பிற்காக திங்கட்கிழமை மே 26, 2025 நடைபெறும் பி3வை சாவித்ரி வகுப்பின் நேரடி ஆன்லைன் ஆஃப்லைன் வகுப்பில் நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன். வகுப்பில் கலந்து கொள்ள மற்றவர்களுக்கும் நான் தெரிவிப்பேன். அதனுடன் எங்கள் பாதுகாப்பிற்காக நாங்கள் கணவன் மனைவி பரம்தாமிலிருந்து பரம விபூதி சித்தத்தை நிச்சயமாக அணிவோம். பரம்ஜி, எனக்கு வார்த்தைகளை கொடுங்கள், எனக்கு குரல் கொடுங்கள், எனக்கு மன உறுதியை கொடுங்கள். பி3வை செய்வதன் மூலம் நான் தன்னம்பிக்கை அடைகிறேன். பி3வை ஊக்குவிப்பதன் மூலம் எனது தொடர்பு திறன்கள் வளர்கின்றன. இதன் மூலம் வரவிருக்கும் ஜூன் 2ஆம் தேதி மகாசக்தி திவசை பி3வை அழைப்புதல் கடிதம் பி3வை குட்லக் கார்டு மூலம் தெரியாத மக்களிடையே கூட அதிகபட்சமாக விளம்பரப்படுத்த முடியும் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தியை பெற முடியும். பி3வை வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் மற்றும் பி3வை என்சிஆர் இந்தியா ஃபேஸ்புக்கில் தினமும் காலை 11 மணி மற்றும் மாலை 7 மணிக்கு நடைபெறும் பி3வை ஆன்லைன் நேரடி வகுப்புகள் குறித்து அதிகபட்ச மக்களுக்கு நான் தெரிவிப்பேன். மேலும் மக்கள் சேனலை கொண்டு சேர்ந்து பின்தொடரும் செய்வேன். பரம்ஜி,
நான் பீத்ருவை கற்றுக் கொடுத்தவர்களுக்கு நிறைய வேலைகள் செய்யப்பட்டன. இது பரம்ஜியின் புகழையும் மரியாதையும் அதிகரித்தது. மேலும் எனது மரியாதையும் அதிகரித்தது. பரம்ஜி, இந்த அமர்வில் எனது மாணவர் வாழ்க்கை, எனது குழந்தைகளின் மாணவர் வாழ்க்கை, தொழில் மிகவும் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நான் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கட்டும். ஆசிரியர்கள் நண்பர்களிடமிருந்து எனக்கு அதிகபட்ச ஆதரவு கிடைக்கட்டும். எனது படிப்பில் நான் கடினமாக உழைக்கட்டும். மாணவர் கோரிக்கைகளை தினமும் படிக்கட்டும். எனது மன உறுதி அதிகரிக்கட்டும். ஐக்கியூ செறிவு நிலை அதிகரிக்க வேண்டும். புத்திசாலித்தனம் மற்றும் நினைவாற்றல் வளர வேண்டும். இந்த அமர்வு மிகவும் சுவாரஸ்யமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்க வேண்டும். பீத்ருவி மாதத்தந்திர பத்திரிகை நாட்காட்டியின்படி இந்த மாதம் மே 15, 2025 வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு கூகுள் மீட்டில் நடைபெறும் அனைத்து பீத்ருவை திறமையான மாணவர் வகுப்புகள் மற்றும் பீத்ருவை திறமையான மாணவர் ஆராய்ச்சி வகுப்புகளில் கலந்து கொள்வதன் மூலம் எனது சக்தியை மீண்டும் பெறுவேன். மே மாதத்தில் வரும் மற்ற அனைத்து பண்டிகைகளையும் பீத்ருவை செய்வதன் மூலம் மிகவும் மகிழ்ச்சியாக மாற்ற இந்த மாதம் நான் பீத்ருவை மாத சிவராத்திரி, பீத்ருவை பௌர்ணமி வகுப்பு, பீத்ருவை ஏகாதசி வகுப்பு மற்றும் பீத்ருவை மாத இதழ் நாட்காட்டியின்படி பிற பண்டிகை வகுப்புகளில் நிச்சயமாக கலந்து கொள்வேன். பரம்ஜி, உங்கள் ஆசீர்வாதத்தால் ஏப்ரல் மாதம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இதற்கு நன்றி பரம்ஜி, நன்றி பரம்ஜி, நன்றி பரம்ஜி. ஏப்ரல் 2025 மாதத்தின் அனைத்து அழகான அனுபவங்களையும் நான் தோரஹார் டைரியில் எழுதுவேன். மேலும் பீத்ருவை அனுபவத்தை வீடியோ அல்லது ஆடியோவாக மாற்றி குழுவில் பகிர்வதன் மூலம் விளம்பரத்தின் சக்தியை பெறுவேன். பரம்ஜி, வழக்கமான பீத்ருவை செய்வதன் மூலம் இந்த மே மாதம் முந்தைய மாதத்தை விட மகிழ்ச்சியாக இருக்கட்டும். தயவுசெய்து என்னுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். ஆசை நிறைவேறியவுடன் நன்கொடை தொகையை நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் நீங்களே முடிவு செய்யுங்கள். பரம்ஜியிடம் கொடுப்பேன். 1 லிட்டர் தண்ணீரை வழங்குவேன். நான் ஒரு பூவை வழங்குகிறேன். என்னுடைய ஆசை நிறைவேறியவுடன் இந்த மாதம் 11 புதிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு ஊடகம் மூலம் பீத்ருவை கற்றுக் கொடுப்பேன். நான் பரம்ஜியிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மே மாதத்தின் உங்கள் மற்றும் எனது அனைத்து இளமையான விருப்பங்களையும் விரைவில் நிறைவேறட்டும்.